கருமாரி அம்மன் ஆகம வழிபாட்டில் பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி மற்றும் கிரியாசக்தி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த உருவம்தான் இந்த கருமாரி அம்மன். கருமாரி கா கலைமகள், ருத்ரி, மா மலைமகள், ரீங்காரி, இதுதான் கருமாரியோட மொத்த உருவமே. இவங்க சென்னையில் அடுத்து உள்ள திருவேற்காட்டில் கோயில் கொண்டு இருக்காங்க. கருமாரி அம்மன் கோயில் வரலாறு தெரியுமா? ஒரு நாள் அம்பிகை குறி சொல்லும் நாளடி பெண்ணாக சூரிய பகவானிடம் சென்று அவங்களோட எதிர்காலத்தை கணித்து சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா சூரிய பகவான் வந்திருப்பது கருமாரி அம்மன் நினைக்காம அவங்கள உதாசனப்படுத்தினாரு. இதனால கோபம் அடைஞ்ச அம்மனும் சூரியனை பார்த்து சபிச்சிட்டாங்க. அதனால சூரிய பகவான் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கினாரு. மேலும் தேவியின் சாபத்தினால அவங்க பெருமையும் குன்றியது. தனது தவறை உணர்ந்த சூரிய பகவான் அம்பலை நோக்கி மனமுருக பிரார்த்தனை செய்தாரு. இதனால தேவி கருமாரி அம்மனும் சூரிய பகவானை மன்னித்தருளினாங்க. இது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகுந்த உகுந்த நாளாக ஆக்கிக் கொள்வதாகவும் வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன் தலையின் மீது படுவுமாறு வர